குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே மீண்டும் ஒரு ஓய்வு நாளை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இது கர்த்தருடைய நாள். மகிழ்ந்து களி கூறுவோம். ஆலயத்தில் சென்று அவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. என்னோடு இணைந்து இந்த சின்ன ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பார்த்து அந்த ராஜா கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா? தானியேல் சிங்கக்கவியில் இருந்து எழும்பும் பொழுது மேலிருந்து ராஜா கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் தப்புவிக்கிறவர். தானியேலை தப்புவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை கர்த்தர் தப்புவித்தார். இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் மட்டுமல்ல, உங்கள் இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு வேதம் ஒரு பெயர் கொடுக்கிறது, நாம் ஆசாரியர்கள். ஆசாரியனுடைய வேலை கர்த்தருக்கு பலி செலுத்துவது. நம் இருதயத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். இன்றைய கூட ஆலயத்திற்கு செல்லுங்கள். குடும்பமாய் சென்று ஆண்டவரை தொழுது கொண்டு உறக்க பாடி ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்து அவரை மகிழ பண்ணுங்கள். வேத வசனங்களை கூர்ந்து கவனியுங்கள். அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்வாராக. யாரெல்லாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, உங்களை என் ஆண்டோடைய கரம் தொடுவதாக. என் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் உம்முடைய நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மனமகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் ஆலயத்தில் போய்மை தொழுது கொண்டு திரும்பி வரும் பொழுது ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி ஆக்கி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆராதிக்கிற அன்று இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்கிற தேவன்.
பிரச்சனைகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, வியாதியில் இருந்து, சாபத்தில் இருந்து, கடன் பிரச்சனையில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய அன்பின் கரம் அப்படி செய்யட்டும். இந்த நாள் முழுதும் தேவ நாள் என்பதை உணர்ந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கவும், உமக்கு பிரியமாய் ஆசரிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.